காட்டுகிறது. ஓரணு ஜீவன்களுக்கு உறுப்புகள் இல்லை என்றாலும் அடிப்படை வேலைகளான அசைவு, ஊட்டம், சீரழிவு மற்றும் நீக்குதல் ஆகியவை மனதின் சில செயல்பாடுகள் மற்றும் அதன் எதிர்வினைகள்தான் என்பதற்கான சான்றை கொடுக்கிறது. நீங்கள் தொந்தரவு செய்யாமல் விட்டால் தானே கவனித்துக் கொள்ளும் ஒருவித ஆற்றல் உங்கள் உடலுக்கு இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். அது உண்மைதான். ஆனால் கடினம் என்னவென்றால், நம் வெளிப்புற தோற்றத்தை பொறுத்துத்தான் ஐம்புலன்கள் கொடுக்கும் சான்றை இடமறிக்கிறது உணர்மனது. இது தவறான நம்பிக்கைகள், பயங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு வழிவகுக்கிறது. எப்பொழுதெல்லாம் பயம், பொய்யான நம்பிக்கை மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதின் மனோதத்துவ ரீதியான, உணர்வு ரீதியான நிபந்தனைகளை பதிவு செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேறு வழியில்லாமல் ஆழ்மனது தனக்கு கொடுக்கப்பட்ட திட்ட வரைபடப்படியே செயல்படுகிறது. அடுத்து, ஆழ்மனது தொடர்ந்து பொதுநலனுக்காகவே வேலை செய்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அகநிலை சுயமானது எப்பொழுதுமே பொது நன்மைக்காக தொடர்ந்து பணிபுரிகிறது. இதனால்